தேங்க்யூ சார். என்ன ஒர்க்லாம் முடிச்சாச்சா? என்ன? தமிழ்ல தானே மேடம் கேட்டேன், வேலையெல்லாம் முடிச்சாச்சான்னு கேட்டேன். வேலை தான் சார் பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியும்படியே சொல்லணும்னா கொடுத்த வேலையை முடிச்சிட்டேன். அதோட இப்போ கொடுத்துருக்கிற வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் கொடுக்க போற வேலையை நான் பார்ப்பேன் சார். ஹலோ, என்ன இருந்தாலும் நான் உங்களோட சீனியர், இப்படி படார்படான்னு பேசுறீங்க. இட்ஸ் ஓகே. நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனீங்களே ஃபைல் ஒர்க், அதை நல்லபடியா முடிச்சிங்களான்னு கேட்டேன். முடிச்சிட்டேன் சார். புதுசா வேலைக்கு வந்திருக்கீங்க, நம்ம மேனேஜர் இருக்காரு, நான் சீனியர், எங்கிட்டே நிறைய தப்பு கண்டுபிடிப்பாரு. புதுசா வந்திருக்கீங்க, என்ன பெரியோடு எடுக்க போறாரோ பாப்போம். சார், தப்பு செஞ்சா திட்டு வாங்கி தானே ஆகணும். சொல்ல முடியாதுங்க, உங்களை மாதிரி ஆளுங்க தப்பு பண்ணா அவர் கண்டுக்கவே மாட்டாரு. ஏன்னா நீங்க பொண்ணு சார். ஆம்பளைக்கு ஆம்பளை தான் எதிரின்னு சொல்ல வந்தேங்க. இத பாருங்க சார், இதுல ஆம்பளை பொம்பளைன்ற வித்தியாசம்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாருக்கும் உங்கள மாதிரி ஆளுங்க தான் எதிரிங்க மாதிரி. யார்கிட்டயும் ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ண முடியாது. உங்கள மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே கண்ணுல மிளகாத்தூள் வச்ச மாதிரி எரிச்சலா இருக்கு. என்ன எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணை தொந்தரவு பண்ணிட்டே இருக்க? அவ ஒல்லியா இருக்காளேன்னு நினைக்காத, உடம்பெல்லாம் அவளுக்கு திமிரு. மரியாதையா உன் வேலையை மட்டும் பாரு. பார்த்தா தெரியலையா? தெரியுது தெரியுது. திடீர்னு மெத்த பிடிச்ச ஆள் மாதிரி இதை வச்சுட்டு என்ன பண்றீங்க? இப்பெல்லாம் மூளைக்கே வேலை கொடுக்கறது இல்லடி. பாரு, இதை பூரா எடுத்து இதில் அப்படியே தட்ட வேண்டியது, மொத்தமா டோட்டல் வந்துடும். எடுத்து அப்படியே எழுதிட வேண்டியதுதான், அவ்வளவுதான். தெரியும் தெரியும். என்ன தெரியுது? இதுக்கு பேர் என்ன? என்ன? கம்ப்யூட்டர் தானே? அதுக்கு பேர் கம்ப்யூட்டர் இல்ல மாமா, கால்குலேட்டர். ஏய், மெட்ராஸுக்கு வந்தோடனே பெரிய புத்திசாலி ஆயிட்டடி நீ. இவ்வளவு பெரிய கார்மெண்ட்ஸ் ஓனர், இது கால்குலேட்டர்னு எனக்கு தெரியாதா? பெருசா வந்துட்டா. சரி சரி, ரொம்ப அழட்டிக்க வேணாம். இந்தாங்க பால் போட்டு தீந்து போச்சு, இந்த மருந்து சீட்ல எழுதி வச்சுக்க, போய் வாங்கிட்டு வாங்க. தீந்து போச்சா? கொஞ்சம் முன்னாடியே சொன்னா வாங்கி வந்திருப்பேன்ல. இன்னைக்குல இன்னும் 2 நாளைக்கு இருக்கு. எதுக்கு கடைசி நிமிஷத்துல அழிவானேன்னு கொடுக்குறேன். சரி, போய் வாங்கிட்டு வாங்க. கணக்கெல்லாம் எழுதி முடிச்சிட்டு அப்புறமா போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏத்தனா அப்பா, அவனை ஏமா தொந்தரவு பண்ற? அதை கொண்டா, நான் போய் வாங்கிட்டு வரேன். நான் வெளியே தானே போயிட்டு இருக்கிறேன். இந்த மருந்து அப்புறம் பால் பவுடர் டின்னு 2 அவ்வளவுதானே? ஆமாப்பா, 2 பால் டின்னு ஏத்திருக்கேன். அதுலயே அப்படியே அந்த மருந்தெல்லாம். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். எம்முட்டாவது என்ன தோராயமா கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 500 ரூபாய் ஆகும். சரி. அப்பா, என்னப்பா? என்கிட்ட 150 தான் இருக்கு, பூரா பணம் இல்ல. அறிவு இருக்கா உனக்கு? பாக்கெட்ல பணம் இருக்கு, எடுத்து கொடுக்க வேண்டியதானே? மருந்து சீட் மட்டும் கொடுத்தா எப்படி வாங்கிட்டு வருவாங்க? இல்ல மாமா, பேசாதே, போய் எடுத்து வா போ. டேய் 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 டேய், காட்டு போய் ஏடா அவளை திட்டுற? குடும்பம் தானடி நடத்துற நீ? வீட்ல இருக்கவங்க பணம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது உனக்கு? குடும்பம் கூட நடத்த தெரியாம டேய் கொன்று வண்டி. என்னடா ஆச்சு இப்போ? எதுக்கு எப்படி கத்திட்டு இருக்கிற? என்கிட்ட பணம் இல்ல, அவட்ட கேட்ட அவ்வளவுதானா? போஸ் உர்ரா. இந்தாங்கப்பா. கொண்டா, வாங்கியார. கோப்படாதா. வேணாம். பெரிய ஆர்டர் கோபி. பெரிய ஆர்டர் தான், ஆனா என்னப்பா, இது ஃபாரின் கம்பெனி. உன் பொருள் உண்மையாவே அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோ, உனக்கு ஆர்டரும் குவியும், காசும் குவியும்.
ஃபாரின் ஆர்டருங்கிறது கரெக்டு தான். உள்ளூர் ஆர்டராக இருந்தாலும் சரி, வெளியூர் ஆர்டராக இருந்தாலும் சரி, எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று மெட்டீரியல் சப்ளை பண்ணுவாங்க, இல்லையா எவ்வளோ அமௌண்ட்டோ அதில் பாதி அமௌண்ட்டை அட்வான்ஸாக கொடுப்பாங்க. அதானே எங்களுக்கு சௌரியப்படும். ஆனால் இதில் எப்படி இருக்குனாக்க, நாங்கள் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி போட்டு மொத்த ரிஸ்க் எடுத்து அமௌண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் சரக்கெல்லாம் ரெடி பண்ணி அதை அனுப்பிச்சதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதம் கழிச்சு தான் பேமெண்ட் வரும்னாக்க அது எனக்கு சரிப்படாதுங்க. இந்த பார் கோபி, நீ இன்வெஸ்ட் பண்ணுறதும் 2-3 மாதம் பொறுக்கணுங்கிறதும் ஓகே. ஆனால் லாபம் பல மடங்கு பெருசாக இருக்கே. வெள்ளைக்காரன் நீ கேட்குற காசை கொடுப்பான், புரியுதா? ஒன்று சொல்லட்டுங்களா, என் மனசுக்கு இது சரியா படல, வேண்டாங்க. நல்ல சான்ஸ் கோபி, இதை நழுவு விட்டுறாத. இல்லைங்க, என்ன விட்டுருங்க. நீங்கள் ஏதாவது நல்ல கம்பெனியாக பாருங்க. அப்புறம் இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில் என்னால் இவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் ரெடி பண்ண முடியாது. சரி ஓகே கோபி, ஓகே சார், வாங்க. என்னடா இது, இவ்வளோ பெரிய நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன். பெரிய அளவில் லாபம் வருதுன்னா நாம பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் தப்பே இல்லை. பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லை தான். இன்வெஸ்ட் பண்ண பணம் வேணும்ல. ஏது பணம்? என்னடா பொல்லாத பணம்? பிசினஸ் முக்கியமா பணம் முக்கியமா? பணம் போராட்டது பெரிய விஷயமா இது? விஜயோட நகை வீட்டில் இருக்கிறத எடுத்து அடமான ஏதாவது நல்ல ஐடியா சொன்னா கேட்க மாட்டேன் நீ. ஆமா, உங்க நல்ல ஐடியா பத்தி எனக்கு தெரியாது. இது மாதிரி அண்ணியோட நகைலாம் கொண்டு அடகு கடையில் வச்சீங்க. இப்ப அன்னைக்கு அடிமையா சேவை பண்ணிட்டு இருக்கீங்க. கோபி, நீ கன்ஃபியூஸ் பண்ணாத. உன் அண்ணியோட அன்புக்கு நான் அடிமையான அந்த சந்தோஷ சரித்திரத்தை தயவு செஞ்சு தப்பா புரிஞ்சுக்காத. அவங்க அன்புக்கு நீ அடிமை, உன் அடுப்புக்கு அவங்க அடிமை. வாய்க்கு வச்சு சமைச்சு போற நீ கோபிக்கு விளக்கம் சொல்றியா? டேய், ஒரு புத்திசாலி தன்னோட தம்பிக்கு அட்வைஸ் பண்ணும்போது நடுவுல பெருசாலி மாதிரி நீ ஏன்டா குறுக்க விடுற? நான் பெருசாலியும் கூட ஒத்துக்கிறேன் மாப்ள. ஆனா நீ புத்திசாலிங்கிற வார்த்தையா அதான் என்னால ஒத்துக்க முடியல. இருந்தாலும் உனக்கெல்லாம் எது பாருங்க, 2 பேரும் வெளில சண்டை போட்டு வச்சுங்களேன், எல்லாரும் பாப்பாங்க. வேடிக்கை பார்க்க நல்லா இருக்கும். போங்க. தனா, தனா, வாங்க மாமா, வாங்க வாங்க, உட்காருங்க மாமா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாமா, உட்காருங்க மாமா, காப்பி போட்டு தரேன். இருக்கட்டுமா, நான் ஒரு முக்கியமான வேலையா வந்தேன். இந்த அப்பா வந்துட்டாரு. சம்பந்தியா, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். என்னது கையில? உங்க பேத்திகளுக்கு தான். நம்ம புடி கொடுங்கப்பா. நான் வரும்போது சொல்லிட்டு இருந்தீங்க போல் இருக்கு. அது ஒன்றும் இல்லை சம்பந்தி, குழந்தைங்க 2ஐயும் கொண்டு போய். குழந்தைகளை கூட்டி போறீங்களா? எதுக்கு? உடனே கொண்டு வந்துடுவேன். ரவிக்கு குழந்தைங்க 2ஐயும் பார்க்கணுன்னு ஆசையா இருக்கான். என்ன மாமா சொல்றீங்க? சம்பந்தி, ரவி மாப்பிள்ளை எப்படி சொன்னாரு? ஆமா சம்பந்தி, அவன் செய்யறதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே வெட்டி கொன்னுடலான்னு தான் தோணுது. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா பரிதாபமா இருக்கு சம்பந்தி. அவன் குழந்தைங்களை பார்க்கணுன்னு ரொம்ப வேதனையா சொன்னப்போ எனக்கு சந்தேகமாக தான் இருந்தது. கூர்ந்து கவனிச்சப்போ அவனுக்கு நிஜமாவே குழந்தைகளை பார்க்கணுன்னு ஆதங்கம் இருக்கு சம்பந்தி. மாமா, நான் ஒன்னு சொல்றேன், கோச்சுக்காதீங்க. உங்க புள்ளைய நினைச்சா எனக்கு பைத்தியமே பிடிச்சும் போல இருக்கு மாமா. தானே, என்ன பேச்சு பேசுற நீ? சம்பந்தி, பேசட்டும் விடுங்க. தனம் சொல்றதுல நியாயம் இருக்கு தானே செய்யுது. தனம், நான் கூட்டிட்டு போய் காட்டிட்டு உடனே கூட்டிட்டு வந்துருவோமா? சரி மாமா, ஆனா ஒத்தாள் நீங்க 2 பிள்ளைய எப்படி தூக்கிட்டு போவீங்க? அப்படியா? பாரு, அதை நான் யோசிக்கவே இல்லையே. இருங்க மாமா. அப்பா, நீங்க மாமாவோட போங்க, குழந்தைங்களை காமிச்சிட்டு உடனே திரும்ப கூட்டி வந்துருங்க. என்னப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன தானே எல்லாம் தெரிஞ்சு இப்படி பேசுற? ரவி மாப்பிள்ளை என்கிட்ட என்ன பேசுனா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. சரோ மாமியார் கூட கோவத்துல அப்பப்போ என்கிட்ட என்னெல்லாமோ பேசியிருக்காங்க. இருந்தாலும் ரோசம் பார்க்காம நான் சரோ வீட்டுக்கு போயிருக்கிறேன். ஆனா ரவி மாப்பிள்ளை என்கிட்ட பேசின வார்த்தை என் முன்னாலே என் பொண்ணோட நடத்தையை பத்தி அசிங்கமா பேசியிருக்கேன். நான் எப்படி போய் அவர் மூஞ்சில மறுபடியும் முடிக்க முடியும்? சம்பந்தி, நீங்க வருத்தப்படாதீங்க. என் மனசு அவ்வளவு வேதனைப்பட்டிருக்கு, அதான் அப்படி பேசிட்டேன். சம்பந்தி, அவனை பிள்ளையா பெற்றதுக்கு நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, என்னங்க இதெல்லாம்? அப்பா, நீங்க ஒன்னும் சங்கடப்படாதீங்க. மாமா, நீங்களும் ஒன்னும் சிரமப்படாதீங்க மாமா. என்ன குழந்தைய கூட்டு போய் காமிச்சு கூட்டு வரணும், அவ்வளவுதானே. கொஞ்சம் இருங்க, நான் வரேன். இருங்கப்பா, வரேன். வாங்க உட்காரு. ஐயோ அண்ணி, நிஜமா அண்ணி, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? போதும் செல்வம், என்ன இது இவ்ளோ பெருசா சத்தம் போடுறீங்க? என்ன நீ இப்படி சொல்றீங்க? நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு ஆள் வரப்போகுது. அதை நினைக்கும் போது எனக்கு இன்னும் சத்தமா கத்தணும் போல இருக்கு. அண்ணே, பொண்ணு தானே? எப்படா நீயும் பொன் குழந்தை நினைச்ச? ஆமா, ஏற்கனவே பையன் நட்ராஜ் இருக்கால, இப்ப அண்ணி மாதிரி ஒரு பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு வேணும். ஆமாண்டா, நானும் முடிவு பண்ணிட்டேன். அந்த குழந்தைக்கு
அம்மா பேர் தான் வைக்கணும்னு. வெரி குட்ண்ணே. அண்ணி, மற்ற நாள்லாம் சாப்பிட்ற மாதிரி இனிமேல் அரைகுறையெல்லாம் சாப்பிடக்கூடாது. நல்ல சத்தான சாப்பாடு தான் சாப்பிடணும். அடேங்கப்பா, அண்ணி மேல எவ்வளவு பிரியம் பாத்தியா? சரோமா, கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. ஏன்னா 2 பயல்களும் ஓ மேல பிரியமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. பிறக்க போற புள்ள மேலதான் பிரியமா இருப்பாருங்க போல தெரியுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க எப்பவுமே அண்ணி மேல அக்கறையா தான் இருப்போம். என்ன இப்ப இன்னும் ஒரு 4-5 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும், அவ்வளவுதான். பரவாயில்லையே, அண்ணனும் தம்பியும் பிறக்க போற குழந்தை மேல இவ்வளவு பிரியமா இருக்கீங்களே. ஏன் மகனும் மருமகளும் என்னடான்னா ஒன்னே போதுங்கிறாங்க. இல்ல பாட்டி, ஒரு குழந்தை மட்டும் போறோம்னு சொல்றது ரொம்ப தப்பு. ஏண்டா யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம வீட்டுல 3 பேர் இருக்கிறதுனால கஷ்ட நஷ்டங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்க முடியுது. அதே மாதிரி சந்தோஷத்தையும் ஷேர் பண்ணிக்க முடியுதுல்ல. ஆமாண்டா. அது மட்டும் இல்லனே, ஒரே ஒரு குழந்தை போதும்னு எல்லாருமே நிறுத்திக்கிட்டா அதுக்கப்புறம் சித்தி, சித்தப்பா, அண்ணன், தம்பின்னு எந்த உறவு முறையுமே இருக்காது. எல்லாருமே ஒத்தையில அலைய வேண்டியதுதான். பகிர்ந்து வாழற குணமே பசங்களுக்கு இருக்காதே. எல்லாம் சுயநலவாதிகளாவே இருப்பாங்க. செல்வா சொல்றது கரெக்ட் தான். ஏன் செல்வா, உனக்கு எங்க இருந்து இவ்வளவு அறிவு வந்தது? உன்ன மாதிரி ஆளுங்களோட பழகுறதாலதான். என்ன எல்லாரும் சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கீங்க? வா சக்தி. அது வந்து கண்ணு, சரோ 2வது குழந்தை உண்டாகி இருக்கா. அத பத்தி தான் பேசி சிரிச்சுக்கிட்டு அம்மக்கள் படுத்துக்கிட்டு இருக்கோம். அக்கா, வாழ்த்துக்கள். அண்ணே, பேசிட்டுருங்க. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு ஒரு 1 ஹவர்ல வந்துடுறேன். டேய் இருடா, இவ்வளவு நேரம் இருந்தா என்னமா போசுக்கிட்டு போறேங்கிற? அதானே செல்வம், இருந்து சாப்பிட்டுட்டு போங்களேன். இல்ல, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வேண்டிய ஒரு வேலை இருக்கு, போகணும். அடே, நீயும் உன் அண்ணனும் வீட்டுல இருக்கிறதே ரொம்ப சிரமம். லாரி வேற ஸ்ட்ரைக்குங்கிற. உன் அண்ணனும் நீயும் வீட்டுல சந்தோஷமா பேசி சிரிச்சு இருக்கிறத விட்டுட்டு இப்ப நீ எங்கடா போனுங்கிற? பாட்டி சொல்றது கரெக்ட் தான்டா. நமக்கு இந்த மாதிரியெல்லாம் எப்பயாச்சும் தான் அமையும். இப்போ பார்த்து வெளில போறேங்கிறிய, வீட்டில் இருடா. இல்லைண்ணே, காலையிலேயே வரேன்னு சொல்லிட்டேன். போய் தலையை காமிச்சிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸையும் இப்போ பார்த்தா தானே உண்டு. வரேன். வரும்போது வாங்கிட்டு வரமா நீ? இல்ல செல்வம், ஒன்றும் வேண்டாம். நீங்க சீக்கிரமா வாங்க, அது போதும். வரேன் நீ. இவன் என்ன இப்படி கால்ல சுடுதண்ணியை ஊத்திக்கிட்ட மாதிரி பொசுக்கிட்டு போறானே? அதான் பாட்டி சொன்னாரே, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன்னு. என்னங்க, நீங்க மத்தியானம் என்ன சாப்பிட்றீங்க? எதையாவது பண்ணு சார், பரவாயில்ல. இல்ல, இன்னைக்கு வீட்டில் இருக்கீங்களே, ஏதாவது ஸ்பெஷலா? அக்கா, இன்னைக்கு அதை விட இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. என்னது? இன்னைக்கு நீங்க சமைக்க போறது இல்ல, நான் தான் சமைக்க போறேன். ஐயோ வேண்டாம் சக்தி, நீ வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி, உன்னை போய் நான் சமைக்க சொல்லாமா? வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு நான் தான் சமைக்க போறேன், நீங்க எல்லாம் சாப்பிட போறீங்க. சார் உங்களுக்கு சக்தி வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா இருங்க. சார் உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க. எனக்கு என்ன பிடிக்கும்னு சரோக்கு தான் தெரியும், அவளை கேளுமா. சொல்லுங்க சொல்லுங்கக்கா. அவருக்கு உருளைக்கிழங்கு பொரியல் பிடிக்கும். செல்வத்துக்கு முட்டைகோஸ் பொரியல், வெண்டைக்காய் பொரியல்லாம் ரொம்ப பிடிக்கும். அம்மாடி, எனக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? வாய்க்கு ருசியா வெண்டைக்காய், புடலங்காய், பீர்க்கங்கான்னு கூட்டு வைங்கிட்டியம்மா. அப்பெல்லாம் அவசியம் தேவை. கண்டிப்பா பாட்டி. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லவே இல்லையே. எனக்கு எனக்கு எல்லாமே பிடிக்கும். இல்ல என்ன பிடிக்கும் சொல்லுங்க, நான் செய்றேன். எனக்கு இந்த தயிர்ல வெங்காய பச்சடி பண்ணுவாங்களே, அது ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் ஒரு டிஷ்ஷா? அக்கா, வேற ஏதாவது சொல்லுங்க. எனக்கு இதான் பிடிக்கும். மத்தபடி நீ என்ன பண்ணாலும் சரி, நான் சாப்பிடுவேன். சரி, ஓகே. முதல்ல ஷாப்பிங். காய்கறிக்காரங்க வீடுன்றதால வீட்ல எல்லாம் இருக்கும். வீட்ல இல்லாதது மளிகை சாமான் கடையில நானும் பாட்டியும் வாங்கிட்டு வந்துரும். சரி வாங்க பாட்டி. என்கிட்ட இருக்கு. இரு இருக்குக்கா. இரு சக்தி, போலாமா? வாங்க, நானும் வரேன். இல்ல வேண்டாம், நீங்க சார் கூட பேசிட்டு இருங்க, நாங்க போயிட்டு வந்துறோம். ஆமா, உன் மாப்பிள்ளையோட பேசிக்கிட்டு நாங்க பொடி நடியா போயிட்டு வந்துறோம். வாமா. வாட் நான்சென்ஸ்? என்ன சார்? என்னம்மா இது? நான் உங்கள்கிட்ட வீட்டுக்கு கொடுத்தோம் ஃபைலா இது? நடுவில் 8 பக்கத்தையே காணும். 3 மாசம் காண்டி சுத்தமா இல்லை. என்ன பண்ண நீ? சார், நான் பார்க்கும்போது கரெக்டா தான் சார் இருந்தது. சப்ப கட்டு கட்டாதம்மா, இடியட். அறிவு இல்லாம என்ன வேலை பார்க்குற நீ? ஒரு வேலையை பொறுப்பா செஞ்சு முடிப்போம் உன்ட்ட கொடுத்தா இப்படி தொலைச்சிட்டு வந்து நிற்கிறிய? ரிடிகுலஸ். சாரி
சாரி சார். நான் எந்த தப்பு பண்ணல சார். நான் பார்க்கும்போது கரெக்டா தான் சார் இருந்தது. இதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்றும் மடையே இல்லாமா? என் காதில் பூசு ஊத்தாத. ஏதாவது பேபி வந்து நடுவில் எல்லா பக்கத்தை பிடிக்கிட்டு போயிடுச்சா? இதை நான் நம்ப சொல்றியா? சார், இந்த ஃபைல்ல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கு. பிரிண்ட் அவுட் எடுத்து தரட்டா சார்? அட்வைஸ் பண்றேன், எனக்கே அட்வைஸ் பண்றேன். கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணியிருக்கு, அதுலேருந்து பிரிண்ட் அவுட் எல்லாம் எனக்கு தெரியும். நான் சொல்றது அதுக்காக இல்லை. உன்னை நம்பி பொறுப்பா ஒரு ஃபைலை கொடுத்து அனுப்பிச்சா அதை கரெக்டாக வேலை பார்த்து கொண்டு வந்து கொடுக்கணும். சாரி சார், எங்கேயோ தப்பு நடந்து போச்சு. மன்னிப்பு கேட்கறது எனக்கு பிடிக்காத விஷயமா? இனிமே தப்பு நடக்காம பார்த்துக்கணும், புரியுதா? திஸ் இஸ் லாஸ்ட் வார்னிங். உட்காரு. என்னங்க வெடிக்க போங்க எல்லாரும். வேலை செய்யறத விட வேடிக்கை பார்க்கறதா வேலையா போச்சு.